ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெலுங்கில் ரிலீஸ் ஆன டாக் ஆட் எ லவ் ஸ்டோரி இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ வந்து எந்த தப்புமே பண்ணாமல் ஒரு குற்றவாளியை ஜெயிலில் பல வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவரோட டீம்மேட்ஸை வச்சு எப்படியாவது ஜெயிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அவர் நினச்ச மாதிரியே தப்பிச்சும் போகிறாரு. அவருக்கு உள்ளே போகிறதுக்கு காரணமாக இருந்த அவங்க லவ்வரை தேடி போகிறாரு. அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோவும் ஹீரோனும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் கொள்ளையும் அடிக்கிறாங்க. கடைசியில் போலீஸ்காரங்களாம் சேர்ந்து இந்த விஷயத்த கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, எதனால ஹீரோயின் முரால் தாகூர் வந்து ஹீரோவை ஜெயிலுக்கு அனுப்புனாங்க, கடைசியில் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணாரு, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் சுனில் டியோல் வந்து அவரோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரு ஆக்ஷன் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அதை நல்லாவே ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அதிவியும் முரால் தாகூரும் சேர்ந்து பண்ணுற அந்த ரொமான்ஸ் காட்சியெல்லாம் ஓரளவுக்கு ரசிக்கிறாப்புல நல்லாவே பண்ணியிருக்காரு டைரக்டர். ஆனால் கடைசியில் நம்ம ஹீரோ வந்து எதுக்காண்டி இந்த தப்பை பண்ணாரு அப்படின்னு தெரியாமே முரால் தாகூருக்கு அந்த எமோஷன்லேயே வைக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அதை வந்து டைரக்டர் கடைசி முடிக்கும் போது சூப்பராக வச்சு முடிச்சிருக்காரு. அதெல்லாம் உண்மையிலே பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் வந்து அவரோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். அதனால ஆக்ஷன் காட்சி எல்லாமே அனல் பறக்கிறாப்புல தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அந்த ஃபைட் காட்சியாக இருக்கட்டும், அந்த கார் சேசிங் சீனு, ஆம்புலன்ஸ் சேசிங் சீனு, அது எல்லாத்தையுமே எங்கேயுமே குறை வைக்காமல் ட்ரோன் ஷாட்டில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே டைரக்டரும் அந்த ஃபைட் காட்சிக்கு சூப்பரான லொக்கேஷன்லாம் வச்சு நல்லா கொண்டு போயிருக்காரு. படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் வந்து ஓரளவுக்கு அவரோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காரு. இருந்தாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்தில் உண்மையிலேயே பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை டைரக்டர் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு கடைசி கிளைமேக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்தில் டைரக்டரை வந்து எமோஷனாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லாவே கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. எதுக்குன்னா, அந்த அளவுக்கு படத்தில் ட்விஸ்ட் எல்லாம் நல்லாவே காமிச்சிருக்காங்க. அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீனையும் ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிருக்காங்க. அந்த ராபரி சீனை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ராபரி பண்ணும்போது அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் சேர்ந்து நம்மளோட ஹீரோவையும் ஹீரோயின் தடுக்க வருவாங்க. அங்கே வந்து டைரக்டர் ஒரு தரமான ஒரு ஃபைட் காட்சி வச்சுருப்பார். அடுத்து ஆம்புலன்ஸ் சேசிங் சீன்லாம் வச்சு அந்த ஃபைட் காட்சியை நல்லாவே கொண்டு போயிருப்பார். இந்த படத்தில் ஒரு முக்கியமான சீனுன்னு சொன்னோம்னா, நம்ம அந்த ஆம்புலன்ஸ் காட்சி சீனையும் அந்த ஃபைட் சீனையும் சொல்லலாம். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் வந்து இந்த கதையை ஓரளவுக்கு நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த லவ்வை பற்றி ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ராபரி, அந்த ஃபைட்டு, அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை கொண்டு போன மாதிரியே செகண்ட் ஹாஃபையும் கொண்டு போயிருந்தா இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். எதுக்குன்னா, கடைசி கிளைமேக்ஸில் சம்மந்தமே இல்லாத ட்விஸ்ட்டை வச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம டேரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எதுக்குன்னா, அதே மாதிரி கதையில் தமிழில் ஒரு படம் இருக்குது. அது எந்த படம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங் வெர்ஷனோடைய அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்ஸிங் கூட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.1 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.